அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது. மேலும் இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான கடைசி தேய்பிறை சஷ்டியும் இருக்குது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதத்தில் தானே நமக்கு பங்குனி உத்திரமும் வந்தது. ஸோ இது ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு அதில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி இன்றைக்கி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி ஒரு வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது, வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுலையோ அல்லது இன்றைக்கி நமக்கு 5:48 வரைக்கும் பார்த்திங்கன்னா சஷ்டி திதி இருக்குது. அதுக்குள்ளாரையோ ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். அது சொல்லும்போது வறுமை தரித்திரம் எல்லாமே நீங்கும், செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியை நீங்கள் 9 முறை இன்றைக்கி எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வேண்டுதல் பலித்தமாயிரும் அப்படின்னே சொல்லலாம். அதையுமே சஷ்டி திதி முடியறதுக்குள்ளே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்கோடு சேர்த்து ஏப்ரல் மாதத்திற்குள்ள நான் அபிஜித் நட்சத்திரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கையுமே கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 5:48 செய்கிற மாதிரி ஒரு மெத்தடு தான். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இது ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்கன்ட்டு எல்லாருமே பயன்படுத்திக்கிற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் போவதற்காக, முழுக்க கஷ்டங்கள் நீங்குவதற்கான ஒரு மெத்தடு அப்படின்னே சொல்லலாம். அது கடனோ நோயோ எதுவாக இருந்தாலும் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் எல்லாமே தேஞ்சு போகணும், நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இது மட்டும்தான் நமக்கு தேவை. இது ஒன்றே நீங்கள் எடுத்துக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள், கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளார இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த ஒரு சிம்பலை போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். சிஜிலில் இது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வேல் போன்ற அமைப்பு. இது முருகப்பெருமான் கையில் உள்ள வேலை போன்றவே இருக்கிறதுனால இதை நம்ம சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் பயன்படுத்துறது சிறப்பு. மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் பயன்படுத்துறதும் சிறப்பு. இன்றைக்கி நமக்கு தேய்பிறை சஷ்டியே இருக்குது. அதனால் இந்த சிம்பலை இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கணும். கீழே பார்த்திங்கன்னா 5 புள்ளியை கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே இந்த சிம்பலினுடைய அற்புதம் குறித்தும் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு இது எப்படியாவது நான் உங்களை பயன்படுத்த வைப்பேன் அப்படிங்கிறது குறித்தும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இனி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய, அதுவும் குறிப்பாக தேய்பிறை நாட்களில் நீங்கள் இந்த சிம்பலை பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமையோ சஷ்டி திதியோ வரும்போது பயன்படுத்துங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இப்போ இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே என்ன கஷ்டம் நீங்கணுமோ அதை சொல்லி பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டையும் சொல்லுங்கள். அது என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல். எதெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் கேன்சல். இப்போ இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே 10 லட்சம் கடன் கேன்சல், நோய் கேன்சல், சண்டை சச்சரவு கேன்சல், எதிரி தொல்லை கேன்சல், இப்படி சொல்லுங்கள். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சொல்லி கேன்சல் 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 அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது. இதை குறிப்பாக நீங்கள் மாலை 5:48 சொல்கிறது, எழுதுறது அப்படிங்கிறது நல்லது.
ஒருவேளை அந்த டைமுக்கு அப்புறமா நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம், எதுவும் தவறு கிடையாது. ஏன்னா பஞ்சாங்கப்படியே சொல்லியிருப்பாங்க, காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது வந்து அந்த நாள் முழுவதுமே நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. மேலும் இது வந்து பூஜையோ விரதமோ சம்மந்தப்பட்டதில்லை, நம்ம கரெக்டாக டைம் பார்த்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு மெத்தடு, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு, சிஜில் டெக்னிக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி இது ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த டைமுக்குள்ளே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பலன் கிடைக்கும். இந்த டைம் மீறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது தேய்பிரை நாளாக தானே இருக்குது. அதனால் நமக்கு நல்ல பலனை தான் வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5:48க்குள்ளார அல்லது இரவு தூங்குறதுக்குள்ளார இதை உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கேன்சல்னு சொல்லுங்கள். இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.